மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். 50% இடஒதுக்கீடு வரம்பை உயர்த்த அரசியல் சாசனம் திருத்தப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு காங்கிரஸ் வாக்குறுதி. மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மறுபரிசீலனை. தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் அறிவிப்பு. நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாள் ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும். ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி. நாடு முழுவதும் மாணவர்கள் வாங்கியுள்ள கல்விக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். கல்லூரி மாணவர்களுக்கான கல்விக்கடன் உச்சவரம்பு 7,50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி. நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு வரை இலவச மதிய உணவு அளிக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கை. மத்திய அரசு பணிகளில் ஒப்பந்த பணியாளர் முறை கைவிடப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. பாலின பாகுபாடு இல்லாமல் ஒரே வேலை ஒரே ஊதியம் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று அறிவிப்பு. மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து என்றும் உறுதி. நாடு முழுவதும் அங்கன்வாடிகளில் புதிதாக 14 லட்சம் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி. தினக்கூலி ஊழியர்களின் தினசரி ஊதியம் 400 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் அறிவிப்பு. சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அடுத்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும். மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிலையான வருமான வரி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி. வருமான வரி விகிதம் மாற்றமின்றி தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. நாடு முழுவதும் சுங்க கட்டணம் குறைக்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு மட்டும் சுங்க கட்டணம் வசூலிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. விழுப்புரம் கடலூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார், காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் ஆகியோருக்கு வாக்குகள் சேகரிக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்திருந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நடிப்பை பார்த்து மயங்கி விழுந்திருப்பார். கோவை கொடிசியா மைதானத்தில் நடந்த அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி கிண்டல். எவ்வளவு பணத்தை தேர்தல் பத்திரத்து மூலமா வாங்கிட்டு நாட்டு மக்களுக்கு பார்த்தா உத்தம மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க நடிக்கிற நடிப்பை பார்த்தா திரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தா மயங்கி விழுந்துருவார் உயிரோடு இருந்தா. கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட காடம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம். மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரிப்பு. நாட்டில் ராகுல் காந்தியும் ப. சிதம்பரமும் தான் வேலையின்றி இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில்லை என்ற விமர்சனத்துக்கு பதிலடி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உதயநிதி பிரச்சாரத்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறிய பெண்கள். உடனடியாக பெண்களிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லைல்ல. தண்ணி வேணுமா? ரொம்ப நேரமா காத்திருக்கீங்களா?
எத்தனை மணிலேருந்து? மன்னிச்சிருக்கம்மா, நான் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி வரத்துக்கு வர வழி முழுக்க வரவேற்பு, அந்த வரவேற்பெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க. நீட் தேர்வை கொண்டு வந்து மாணவர்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு இப்போது மறுபரிசீலனையா? அனைத்தும் அரசியல் நாடகம் என காங்கிரஸ் மீது சீமான் காட்டம். இதெல்லாம் சொல்றீங்க, அது உங்கள் வாக்கு வாங்குறதுக்காக சொல்றீங்க. இவ்வளவு நாள் அதை பற்றி பேசவே இல்லை, வாயை திறக்கல. நீட் எழுத போகிறவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லித்தானே ராகுல் காந்தி அனுப்புனாரு, வாழ்த்துக்கள் சொல்லித்தானே அனுப்புனாரு. அப்போ இதெல்லாம் தேர்தல் நாடகம் தங்கச்சி, வேற ஒன்றும் இல்லை. அதிமுக பிரச்சார கூட்டம் நடைபெறும் பகுதிகளில் சென்று கலவரத்தை உருவாக்க முயல்கிறார் டிடிவி தினகரன். ஆண்டிப்பட்டியில் தங்கள் கட்சி வேட்பாளர் என்று நினைத்து டிடிவியை அதிமுகவினர் வரவேற்றதை சுட்டிக்காட்டி ஆர்பி உதயகுமார் விமர்சனம். நடந்தது, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்கிறோமோ அங்கெல்லாம் அவரும் அனுமதி இல்லாமல் வர்றாரு. அங்கே அவர் உள்ளுக்குள்ளே புகுந்து அங்கே ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வழிபட சென்ற விசிக வேட்பாளர் திருமாவளவன் பொன்னாடை அணிவித்து சிறப்பு மரியாதை. திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி மீது வழக்கு பதிவு. தேர்தல் பிரச்சாரத்தில் தேசிய கொடியை பயன்படுத்தியதை அடுத்து நடவடிக்கை. திருச்செந்தூர் அருகே பரமக்குறிச்சியில் பேருந்து இல்லாமல் நீண்ட நேரம் காத்திருந்த கல்லூரி மாணவிகள் வேறொரு வாகனத்தை ஏற்படுத்தி கொடுத்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்த தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி. சாத்தான்குளத்தில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி குறித்து அவதூறாக பேசி ஆடியோ. பாஜக முன்னாள் பிரமுகர் எட்வர்ட் ராஜதுரை என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. தேமுதிக செத்துப்போன கட்சி என மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் விமர்சனம். எந்த கட்சியையும் வற்புறுத்தி கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்று திட்டவட்டம். வங்கி கணக்கை பிஜேபி முடக்கிட்டாங்க. அகில இந்திய அளவில் எத்தனையோ கட்சிகள் கூட்டணி வைக்கிறார்கள், சில கட்சிகள் கூட்டணியில் வெளியே போறாங்க. இப்போ டிஎம்டிகே என்பது ஒரு டெட் ஃபோர்ஸ். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் வற்புறுத்தி கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரம். ஏராளமான பெண் தொண்டர்கள் மாம்பழத்தை கையில் ஏந்தி நின்று வரவேற்பு. வந்தவாசி அருகே மாட்டு வண்டியில் சென்று வித்தியாசமாக ஓட்டுக்கிட்ட ஆரணி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன். ஊசி பாசிமணிகளை அணிவித்து நரிக்குறவை என மக்கள் வரவேற்பு. வேட்பாளர் அண்ணன் ஜிவி கஜேந்திரன் அவர்கள் இதோ உங்கள் இல்லம் நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கோணம் பாமக வேட்பாளர் பாலு தீவிர பிரச்சாரம். சாலையோர கடையில் கூழ் குடித்தும் ஆட்டோவை ஓட்டுவது போல் போஸ் கொடுத்தும் பரப்புரை. வேளச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன். அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடன் சென்று வாக்கு சேகரிப்பு. திருவொற்றியூர்
வெற்றியூரில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ பிரச்சாரம். கூட்டணி கட்சியினருடன் சென்று இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பு. திருச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் பேட்மிண்டன் விளையாடிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோ. தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையே அசத்தல் விளையாட்டு. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் சரவணன் தேர்தல் பிரச்சாரம். எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோருடன் சென்று வாக்கு சேகரிப்பு. வாக்காளர்களுக்கு டீ போட்டு கொடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கரூர் அதிமுக வேட்பாளர் தங்கவேலு டிகாஷன் கம்மியாக இருப்பதாக கூறி கூடுதல் டிகாஷன் கலந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். திண்டுக்கல் மாவட்டம் தம்பக்குளத்துப்பட்டியில் பாமக வேட்பாளர் திலகபாமா பிரச்சாரம். விவசாய பெண்களுடன் இணைந்து வயலில் நாற்று நட்டு புதிய முறையில் பரப்புரை. நான் வெற்றி பெற்றால் விவசாயம், மகளிர் சுய உதவிக்குழு, கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய பாடுபடுவேன். வாக்காளர்களிடம் வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்த் வாக்குறுதி. விவசாய கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த அனைத்து விவசாய கடன்களையும் நாங்க ரத்து பண்ணுவோம்னு நாங்க வாக்குறுதி கொடுக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்கள் பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை நாங்க ரத்து பண்ண போறோம், தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கிறோம். கல்வி கடன், அந்த கல்வி கடனையும் ரத்து பண்றோம்னு சொல்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.